பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால இந்த மே மாதம் 2025 இந்த வருஷத்தினுடைய 5வது மாதமாகிய இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசுவார். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கிருபையுள்ள வசனத்தை பேசினார்களா? கர்த்தர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை பவுலும் பர்னபாசும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க செய்யும்போது நிறைய அற்புதங்கள் நடக்குது. குருடர்கள் காண செய்கிறார், முடவன் எழும்பி நடக்கிறான், பிசாசுகளை துரத்துகிறாங்க. இப்படி நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதாம். எப்படி நடக்குது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய கிருபையுள்ள வசனத்தை பேசினார்கள், அற்புதம் நடந்தது. இந்த கிருபையுள்ள வசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசுவை குறித்து நீங்க எதை பேசினாலும் அது கிருபையுள்ள வசனம். ஏன் அப்படின்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது மாம்சமாய் வெளிப்படுகிறார். அந்த மாம்சத்துல கிருபை உள்ளவராகவும் சத்தியம் உள்ளவராகவும் மாம்சத்தில் வெளிப்பட்டபடியினால நீங்கள் இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர். அந்த இயேசுவை குறித்து நீங்க பேசும்போது அதுதான் கிருபையுள்ள வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கிருபையுள்ள வசனத்தை குறித்து நீங்க பேசும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் தானாய் நடக்கும். நீங்க தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற நெகட்டிவான காரியங்களை குறித்து பேசுறீங்களா? மனிதர்கள் உங்களை குறித்து தவறா சொல்லியிருப்பாங்க, அதை கண்டு நீங்க உங்களை குறித்து நான் இவ்வளவுதான் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? நீ எதற்குமே பிரயோஜனம் பட மாட்ட, நீ யூஸ்லெஸ் என்று சொல்லியிருப்பாங்க, அதை குறித்து பேசுறீங்களா? இல்ல உன் பலவீனத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறாயா? உன் தோல்வியை குறித்து பேசுறீங்களா? ஸ்டாப் ஆல் திஸ். இது எல்லாவற்றையும் நிறுத்திட்டு நீங்க கிருபையுள்ள வசனத்தை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் தானாய் நடக்கும். வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதணும்னா உலகமே கொள்ளாதான். 3 வருஷ ஊழியத்துல அவ்வளவு பெரிய அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். அப்போ இத்தனை அற்புதங்களை எப்படி செய்திருப்பார்? அவர் கண்டிப்போடும் பேசினார், கிருபையுள்ள வசனங்களையும் பேசினார். ஆகையாலதான் அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் உண்டாகும். தெளிந்த புத்தியை கொடுப்பாங்க. பாருங்க, உன் பலவீனம் வியாதி எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சுகமடையும். பிசாசின் போராட்டங்கள் நீங்கும், கட்டுகள் உடையும், தோல்விகள் மறைந்து கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உன்னுடைய இருள் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். உன் முடக்கு தன்மை, ரெமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம் பாருங்க, அதையும் கர்த்தரால சுகமாக்க முடியும். உன் லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை இயேசு குணமாக்குவார். எந்த பலவீனமாக இருந்தாலும், பிசாசின் போராட்டமாக இருந்தாலும், உன் குடும்பம் பிரிந்திருந்தாலும் நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? யார் ஒருவன் இந்த கிருபையின் வசனத்தை பேசுவானோ நிச்சயமாக அந்த வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்துல மாத்திரமல்ல, நீங்க எப்பெல்லாம் கிருபையுள்ள வசனத்தை பேசுவீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் போய் ஊழியம் பண்றாங்க. அவங்க பேசுற வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் இதை கேட்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இதை நீங்க கவனிக்கும் போதே ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு உனக்கு சுகத்தையும் பலத்தையும் தெளிந்த புத்தியையும் விடுதலையும் கட்டளையிடுவார்.
இதை நீங்க விசுவாசிக்கும் போது அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பரலோக பிதாவே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்துக்காக, வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த கிருபையின் வசனத்தை பேசுறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக. எல்லா எலும்புரிக்கு சம்பந்தமான நோய்கள் சுகமடையட்டும். ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற இன்ஜுரிஸ் கண்டவரே சுகமடையட்டும். தீயினால் ஏற்பட்ட காயங்கள் சுகமடையட்டும். எல்லா பொல்லாத ஆவிய விடு இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகள், மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. கிருபையுள்ள வசனம் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நெகட்டிவான அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வருகிற சத்ருவை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.